ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கோம். இந்த மாதிரி லாங் வீடியோஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நானும் நிறையா டைம் சொல்லிட்டேன் இனிமேல் ரெகுலராக இருப்பேன்னு. பட் நான் இதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பலை, ஆக்ஷனில் காமிக்கலான் இருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து அன்றைக்கி வீக்கெண்ட் எடுத்த விலாக் இது. ஹெச்மார்ட் வந்து போயிருந்தோம் ப்ரான் வாங்கலாம் அப்படின்ட்டு. அவர் வந்து லாப்ஸ்டர் வாங்கணும், ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டாருங்க. ஏதோ ஒன்று வந்து பட்டர்லாம் போட்டு லெமன் பெப்பர் சீசனிங்லாம் போட்டு ப்ரான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. அது நான் செஞ்சே ஆகணும் லாப்ஸ்டர் வாங்கி. நான் சொன்னேன் வேண்டாம், நல்லா இருக்காது, நம்மளுக்கு செய்ய தெரியாது ஒழுங்காக, நம்ம சாப்பிட்டதும் கிடையாது அப்படின்னு. இல்லை நான் லாப்ஸ்டர் வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அன்றைக்கி. இங்கே ஹெச்மார்ட்டில் தான் நான் எப்போவுமே வந்து பாப்பாவுக்கு பம்கின், அதுக்கப்புறம் நேந்திரம் பழம், செவ்வாழை பழம் அதெல்லாம் வந்து இங்கே தான் வாங்குவேன். இங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே தான் அந்த மாதிரி வாழைப்பழம் இங்கே தான் வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு லாப்ஸ்டர் வாங்க கிளம்பியாச்சு. அவர் வந்து நான் உயிரோட லாப்ஸ்டர் வாங்குறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் வேண்டவே வேண்டாம், நீங்கள் ஃப்ரோசன் லாப்ஸ்டர் இந்த மாதிரி லாப்ஸ்டரே வாங்குங்க, உயிரோடு இருக்கிறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த பக்கம் நானும் பட்டுவும் சும்மா அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு பட்டுக்கு டாட்டாலாம் காமிச்சிட்டு வரவங்க போகிறவங்களுக்குலாம் டாட்டா காமிச்சிட்டு நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். லாப்ஸ்டர் எடுக்கவும் தெரில. 2 லாப்ஸ்டர் வாங்கினோம். அதில் ஒன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை, இந்த லாப்ஸ்டர் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. லாப்ஸ்டர் இது ப்ரானும் கிடையாது, நண்டும் கிடையாது, ரெண்டும் நடுவில் ஒரு வகை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து லாப்ஸ்டர்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? அது எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் சாப்பிடவே இல்லை. எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் எனக்கு வேண்டாம், நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிடுங்க, அந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் சமத்தான் அது எல்லாமே செஞ்சு அந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாரு. செம்ம ஸ்மெல்லு. ஒரு லாப்ஸ்டர் வந்து கொஞ்சம் கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தூக்கி போட்டோம். ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு. ஏதோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்படி தான் வந்து கிச்சன் இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சமைக்கவே ஆரம்பித்தேன் லஞ்ச் அன்னைக்கு. நான் அன்றைக்கி லஞ்சு வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்குள்ளேயும் பாப்பாவுக்கு வந்து பசி வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து முட்டை ஊற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் அப்படியே சைடில் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாம்பார் சாதம் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன். நான் வரைக்கும் வச்சது கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. பட் சூடாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறதுனால வீக் டேஸில் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. வீக்கெண்டில் வந்து நான்வெஜ் மோஸ்ட்லி எடுக்கிறதுனால இது ஸ்கிப் பண்ணிட்டோம். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். சாம்பார் சாதத்தில் யாராச்சும் வந்து கொத்தவரங்காய் போடுவாங்களாங்க, நான் போட்டேன் அன்றைக்கி. இன்னும் பீன்ஸ் இல்லை. ஸோ ஃப்ரிட்ஜில் கொத்தவரங்காய் கொஞ்சம் இருந்துச்சு, அது காலி பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால நான் அதையும் போட்டேன். சாம்பார் சாதம் வந்து நான் கொஞ்சம் பிசிபிலாபாத் பவுடர் வச்சுருந்தேன், அதையும் சாம்பார் தூளையும் மிக்ஸ் பண்ணி போட்டேன். நல்லா ஒரு 5 டம்ளர் தண்ணி விட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா கொலைய வெந்துருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. இனிமேல் அடிக்கடி ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஞாபகம் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து கோயம்புத்தூரில் வீட்டில் இருக்கும்போது எங்கள் சித்தி பொண்ணு தங்கச்சி வந்து அடிக்கடி சாம்பார் சாதம் செய்வாள். அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அவள் செய்கிறது. பட் அவள் செய்கிற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஸோ நடுவில் பாப்பா வாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தூங்கிட்டு இருந்தா, ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது டக்குன்னு எந்திரிச்சிட்டா. உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து எப்போவுமே கட் பண்ணி வந்து ஃப்ரை செய்கிறோம், இந்த மாதிரி ரவுண்டாக செஞ்சு ஃப்ரை பண்ணலாம், ஷாலோ ஃப்ரை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மசாலான்னு போட்டுட்டேன். என்ன மசால் போட்டேன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவருக்கு பிடிக்கல. ஆனால் எனக்கு உருளைக்கிழங்கு எந்த ஃபார்மில் கொடுத்தாலும் நான் வந்து சாப்பிட்ருவேன் ஃப்ரை. ஸோ பிரச்சனை இருக்காது. அவருக்கு செலக்டட் ஐட்டம்ஸ் தான். உருளைக்கிழங்கு அவர் பெரிய ஃபேன் கிடையாது. ஆனால் ஸோ இந்த 2 வச்சு சாப்பிட்டோம். பாப்பாவுக்கும் இதே சாம்பார் சாதம் தான் கொடுத்தேன். பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிட ஆரம்பிப்பா, அதனால நல்லா காரம் சாப்பிடுவா. அதனால நான் வந்து கொஞ்சம் இதவே வந்து தயிர் வச்சு கொடுத்தேன்னா வந்து நல்லா சாப்பிட்டுக்குவா. பட்டுக்கு வந்து தயிர் இருந்தாலே போதும், என்ன கொடுத்தாலும் டக்குன்னு கொஞ்சம் சாப்பிட்ருவா. அதனால எப்போவுமே நான் தயிர் வந்து வீட்டில் வச்சுக்கிறது இப்போலாம்.
இப்போலாம் எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸோ, அப்பளமோ சுத்தமா பட்டு முன்னாடி சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. அன்னைக்கும் அப்படிதான் சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காரா பூந்தி இல்ல. சரி அப்பளம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா செஞ்சேன். ஆனா பட்டு சாப்பிடவே விடல. தட்ட எடுத்துட்டு போனோனே அவளுக்கு சாப்பாடுலாம் வேணாம். அப்பளம் தான் வேணும். ஊன்னு அப்பளம் சுத்தமா சாப்பிடவே விடல எங்கள. அப்புறம் நான் கொஞ்சம் அப்பளத்த கீழ தான் போட்டேன். இல்லாட்டா அவளுக்கு தெரியாம தான் சாப்பிட்டேன். இனிமேல் ஸ்நாக்ஸ் எல்லாம் அவள் முன்னாடி சாப்பிடவே முடியாது. சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. ஸோ இப்படி தான் லஞ்ச் பிளேட் அன்னைக்கு நல்லா லாஸ்ட்டாக இறக்கும்போது நெய்யில கொஞ்சம் கருவேப்பிலை, முந்திரி அதெல்லாம் தாளிச்சு வந்து கொட்டிட்டு, கொஞ்சம் ஊறுகாய் வச்சு அப்பளம் சும்மா வீடியோவுக்கு தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க உட்காந்து போய் சாப்பிடும்போது என் தட்டுல அப்பளம் இருக்கு. அத நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பளத்த நான் வந்து எடுத்துட்டேன். சுத்தமா அவ சாப்பிடவே விடல. சரி ஓகே. இது இப்படி இருந்துச்சுன்னா வந்து அவ சாப்பாடு சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பளத்த வந்து தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டேன். நல்லா சாப்பிட்டு சரியான தூக்கம் நானும் பட்டுவும் 7 to 7:30க்கு மேல தான் வந்து எந்திரிச்சோம். ஸோ எனக்கு வந்து காஃபி அவர் போடுறேன்னு சொன்னாரு. சரி ஓகே நான் பாப்பாக்கு மட்டும் பேன் கேக் வந்து செஞ்சுர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் பேன் கேக் தான் செஞ்சேன். கொஞ்சமா ஆப்பிள் வந்து ஃபர்ஸ்ட்டு தோல் சீவி கட் பண்ணிட்டு மிக்ஸியில வந்து அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா வந்து முட்டை, அப்புறம் நான் வந்து ஓட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். அது 2யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி இல்ல. அதனால அதில கொஞ்சம் ராகி சேர்த்துட்டு, அப்புறம் நட்ஸ் பவுடர் நான் வந்து வீட்லயே செஞ்சு வச்சிருந்தேன். அந்த நட்ஸ் பவுடர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, அவ பேன் கேக் மாரி ஊத்தி குடுத்துட்டோம்னா சாப்பிட்டுக்குவா. அதில ஸ்வீட்னஸ் வந்து எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஜாகரி ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இதுவே நல்லா ஸ்வீட்டா தான் இருக்கும். ஆப்பிள் நீங்க சாப்பிட்டு பாருங்க. லைட்டா வந்து புளிப்பு தன்மை இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கொஞ்சம் டேட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இதில எதுவுமே சேர்த்துக்கல. அப்புறம் காஃபியோட அப்படியே டேவ வந்து சூப்பரா எண்ட் பண்ணியாச்சு ஒரு சாட்டர்டே. இன்னைக்கு சாட்டர்டே ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வ்ளாகும் எடுத்திருந்தேன். நல்ல ஒரு லஞ்ச், நல்ல தூக்கம். அதுக்கப்புறம் அவர் காஃபி போட்டு குடுத்தாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும் அன்னைக்கு டே எண்ட் பண்றதுக்கு. செம்மையா வந்து டேய வந்து எண்ட் பண்ணியாச்சு அன்னைக்கு. இப்படிதான் எங்க வீக்கெண்ட் வந்து போச்சு. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.